கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதாவது மேடே அன்னைக்கு நிஜமாவே அந்த மேடே தொழிலாளர் தினத்தை போற்றக்கூடிய ஒரு நபரை இன்டர்வியூ எடுக்க போறோம். நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேங்க. அதாவது சர்வீஸ் மோட்டிவ்ல செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா பிஹைண்ட் த கர்டன் மணி வேல்யூ தான் பார்ப்பாங்க. ஆனா நிஜமாவே மே தினத்துக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது தகுந்தவங்க என்னுடைய தோழி நூர்ஜஹான் அவர்கள். அவங்க நிஜமாவே சர்வீஸ் மோட்டிவ்ல எல்லாருக்கும் இழுத்து போட்டுட்டு செய்யறாங்க. வாங்க அவங்க மூட்டையே கேட்போம் நம்ம. வணக்கம். வணக்கம். இப்போ அதுதான் நான் சொன்ன மாதிரி நிஜமாவே நான் ரொம்ப மாசமாவே உங்களை எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப இங்க வந்ததுல இருந்து உங்களை அட்மையர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களோட இந்த சர்வீஸ் அதாவது மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறது பிகினிங்ல எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, ஸ்டார்டிங்கில் நானுமே இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு தான் அட்டன் பண்ணேன். ட்ரைனிங் தான் அட்டன் பண்ணேன். பட் ட்ரைனிங் நான் டைலரிங் கிளாஸ், சாரி ஒர்க்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் தான் நானுமே அட்டன் பண்ணேன். என்னுடைய ஓன் யூஸ்க்காக தான் அட்டன் பண்ணேன். நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் கூடவே அட்டன் பண்ணவங்க எல்லாருமே நிறைய பேர் இன்னும் அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்களோ அது சம்பந்தமா அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் சரியா இல்லாததுனால நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ரீச் ஆகாததுனால இந்த மாதிரியான கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் யாருக்குமே அது கிடைக்க மாட்டேங்குது. இதை ஏன் நம்மளே அது இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு போது நம்மளே ஏன் சொல்லக்கூடாது, நம்மளே சொன்னா இது நிறைய பேர் இதனால பலனடைவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, தோணுச்சு. அந்த மாதிரி எனக்குள்ள வந்த ஒரு கேள்விதான் இந்த சர்வீஸ்க்கு முதல் காரணமே. அதை வச்சுதான் எந்தெந்த இடத்துல நிறைய கான்டாக்ட் இருக்கு எனக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லித்தராங்க, எங்கெங்கேருந்து வருது இந்த மாதிரி ட்ரைனிங், இது எல்லாமே நான் ஒரு சர்வே எடுக்கிற மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி சர்வே எடுத்ததுல கிடைச்சதுதான் இப்போ ரீசெண்டா பைக்கு, எலக்ட்ரிக் ஆட்டோ, எலக்ட்ரிக் பைக்கு அப்படின்ற ட்ரைனிங் இப்போ கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தாலும் இப்போ ரீசெண்டா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ORG அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குது. அவங்கள்ட்ட இங்கேருந்து நம்ம ஆதனூர்ல இருந்து நிறைய பேரை நாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி கூட்டிட்டு போன மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இருக்கிறது உள்ள ஆதனூர் கிராமத்துல உள்ள இருக்கிறதுனால இங்கேருந்து நாங்க ஒரு மெயின் ரோடு போனோம். அத்தியாவசிய தேவைகளுக்காக நாங்க போனோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க போறோம். ஒரு 100 ரூபாய் மினிமம் சார்ஜஸ், ஒரு 100 ரூபாய் இல்லாம எங்களால இங்கேருந்து ஒரு மெயின் ரோடுக்கு ஒரு சாதாரணமா ஒரு காய்கறி வாங்க, ஒரு பால் பாக்கெட் வாங்க எங்களால போக முடியல. அப்படி இருக்கும்போது இதுவே இங்க ஜென்ஸ் தான் ஆட்டோ ஓட்டுறாங்க. ஜென்ஸ் தான் இங்க எல்லா ஒர்க்குமே இங்க ஜென்ஸ் தான் அதிகமா. லேடிஸ்க்கான அந்த வேலைகள் எதுவுமே இல்லை. அதுக்கு நம்மளே இங்க பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் போட்டு பெண்கள் ஆட்டோ ஓட்டலாம், ரேபிட்டோ பண்ணலாம், சுகி ஓட்டலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணலாம் பெண்களே. அதுக்காகத்தான் இங்கேருந்து எல்லாரையும் சொல்லி அவேர்னஸ் கொடுத்து எல்லாருக்கும் அதை பத்தின விஷயங்கள் நம்ம தகவல் கொடுத்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட 60 பெண்கள் தயாரா இருக்காங்க. எலக்ட்ரிக் பைக்கு கத்துக்கவும் எலக்ட்ரிக் ஆட்டோ கத்துக்கவும் சேர்த்து அது கிட்டத்தட்ட 60 பெண்கள் ரொம்ப ஆர்வத்தோட வராங்க. சும்மா ஃப்ரீயா கத்துக் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் வரல, ஆர்வத்தோட வராங்க பெண்கள். அதை பத்தி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாததுனாலதான் யாருமே இது முன் வராம. இப்ப எல்லாம் சொல்லி புரிய வச்சா அழகா வராங்க, கத்துக்கிறாங்க. அதான் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது சீஃப் மினிஸ்டரையோ நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த ஸ்கீம்ல எல்லாருக்கும் போய் வாங்கி கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கறது சொல்லுங்க. இல்ல, இருக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நார்மலாவே ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு, ஒரு கோச்சிங் சென்டருக்கு ஏதோ ஒரு விதத்துல கலந்துக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம கடந்துதான் அது உள்ள போய் கத்துக்கிட்டு வெளில வரணும். அதுவும் முழுமையா கத்துக்கிட்டோம்னா இல்ல, அதுவும் கிடையாது. அதுலயே நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே இருக்கும். ஆனா இதுல இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு கோச்சிங்ல இந்த மாதிரி கத்து கொடுக்குறாங்க, நம்ம போய் கத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா எல்லா பெண்களையும் ஒன்னு சேர்த்து அவங்க அசம்பிள் பண்ணி கூட்டிட்டு போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால அந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரும். ஆனா எல்லா பெண்களையும் நம்ம சகோதரிகளா நினைச்சிட்டா அந்த மாதிரி சின்ன சின்ன வர சிக்கல்கள் அது பெரிய விஷயமா தெரியல, ஏங்க அது சாதாரணமா போயிடுது. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது சொன்னீங்க உங்க ரிலேட்டிவ் யாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அது செஞ்சேன் அப்படின்ட்டு.
அத பத்தி சொல்லுங்க. கஷ்டப்பட்டு உங்க தம்பி மனைவிக்கா சொன்னீங்க. ஆமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அது ரிலேட்டிவ்ன்றதுனால அது பெரிய விஷயமா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எப்பயுமே வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யற விஷயங்கள் தான் நமக்கு எப்பயுமே மனசுல பதியும். ஏன்னா இதுல ரிலேட்டிவா இருக்கிற நம்ம சிஸ்டர்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், யாராவது ஏதாவது செய்யறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்குன்ட்டு ஒரு சின்ன சின்ன சுயநலங்கள் இருக்கும். ஆனா நான் பெருசா நினைக்கிறது, முகம் தெரியாத முகவரி தெரியாத நிறைய பெண்கள் வந்து இப்ப நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அத்தனை பேரும் என்கிட்ட ஒரு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் மாதிரி என்கிட்ட அவ்வளவு அன்பா நடந்துக்கிறது தான் நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். கண்டிப்பா நல்ல விஷயம். இப்ப நாங்க வந்து எங்க நங்கநல்லூர் பெண்கள் சங்கத்துல டெய்லரிங் கொடுக்குறோம். அதாவது பிளவுஸு தென் சுடிதார் செட்டு தைக்கிறதுக்கு வித்தின் 30 days இதை கற்றுக் கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்களும் டெய்லரிங் பிளானிங் வச்சிருக்கீங்களா? இருக்கு, டைலரிங் பிளானிங் இருக்கு. ஆக்சுவலி இப்போ டைலரிங்ன்றதை விட இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல நான் போனது, நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டு நம்மளும் ஒரு தொழில் பண்ணலாமே, எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான். நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டு நம்மளும் ஒரு தொழில் பண்ணலாமே அப்படின்னு தான் நினைச்சுதான் போனேன். ஆனா எப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டு பெண்கள் அப்படியே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நான் நினைச்சேன், இதை ஏன் நம்ம கத்துக்கிட்டு நம்ம ஏன் மற்ற பெண்களுக்கு இதே மாதிரி என்னால பெரிய விஷயமா ஒரு மற்றவங்க செய்யற மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு செய்ய முடியாட்டியும் நம்ம சின்ன இந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த அதே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லா பெண்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுல நான் கத்துக்கிட்டது டைலரிங் கத்துக்கிட்டு இருக்கேன், ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு இருக்கேன், 4 வீலர் 2 வீலர் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது இல்லாம இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ கத்துக்க நானுமே போறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டு இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறது, நானா ஓனா ஸ்டார்ட் பண்ண போறது டைலரிங் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுதான் வந்து மற்ற பெண்களுக்கு நான் கத்துக்கிட்ட விஷயத்த மற்ற பெண்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் டைலரிங் கிளாஸ். சூப்பர், கை கொடுங்க. தேங்க்யூ மேம். இதே மாதிரி இன்னும் நீங்க அட்வென்ச்சர்ஸ் பண்ணும்போது, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாம சேவை செய்யும் பொழுது உங்களை நான் இன்டர்வியூ எடுப்பேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பக்கத்திலையும் நான் இருக்கணும், என்னால முடிஞ்சது உங்களை உங்களோட பக்கங்களை மக்களுக்கு எடுத்து. நிச்சயமா உங்களை மாதிரியான எப்படி சொல்ற மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியான ஆட்கள், உங்களை மாதிரியான ஆளுங்கள்கிட்ட எங்களுக்கு ஆசீர்வாதமும் உங்ககிட்ட இருக்கிற பிளெஸிங் எங்களுக்கு ரொம்ப போதும். அதுவே எனக்கு இன்னும் மேல மேல எனக்கு இருக்கிற ஆசைகள்லாம் என்னன்னா, ஆதனூர்ல இருக்கிற எல்லா பெண்களுமே நிறைய சுச்சுவேஷன்ல வீட்லயே இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து இந்த குழந்தைங்க காரணமா வீட்டுல மாமனார் மாமியார் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளத்தினால, இல்ல வெளியில வந்து ஒர்க் பண்ண முடியாது, ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க. ஒரு ரீசன் பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா வெளியில வந்து ஒர்க் பண்ண முடியாத பெண்கள் அப்படின்றது அதனோட இருக்கவே கூடாது. எல்லா பெண்களும் வீட்டுல இருந்துட்டாது ஏதோ ஒண்ணு செய்யணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. அதுதான் இப்போ வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பெண்களும் வீட்டுல இருந்தாலும் சரி, படிப்பு இதுக்கு இதுவே கிடையாது, தடையே கிடையாது. படிப்புங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. படிப்பு இருக்கிறவங்களும் சம்பாதிக்கலாம், படிப்பு இல்லாதவங்களும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால இருக்கிற ஆதனூர்ல இருக்க எல்லா பெண்களுமே இங்கன்ட்டு ஆதனூருக்கு கிடையாது, ஆதனூரை தாண்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் எல்லாருமே வீட்டுல இருந்துகிட்டே ஏதாவது ஒரு வருமானத்தை பாக்குற மாதிரி செய்யணுங்கிறது தான் என்னுடைய மோட்டிவ். அதுக்கான முயற்சி தான், ஒரு சின்ன முயற்சி தான் இது நான் பண்ணிட்டு இருக்கிறது. இது சக்சஸ் ஆகுறதுக்கு உங்களை மாதிரியான பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா நீங்க கரெக்டா எல்லா மேட்டரும் சொல்லிட்டீங்க. மேலும் மேலும் நீங்க நிறைய இதே மாதிரி சர்வீஸ் செய்யணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.